ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். நல்ல முத்து போல் பந்து பந்தா பூந்தி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. நம்ம பண்ணது 1.5 கிலோ. இதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். வெளியில் பேக்கரி ஸ்டைலெல்லாம் இந்த மாதிரி பூந்தியெல்லாம் கிடைக்கும்ல. சிம்பிளாக இனிமேல் நீங்கள் வீட்லேயே பண்ணிடலாம். என்ன தினமும் ஸ்வீட் ரெசிபியாக வருதேன்னு தானே பார்க்குறீங்க. நமக்கு விநாயகர் சதுர்த்தி 10 டேஸ் இருக்குது. நாங்கள் பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுப்போம். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபியை ஃபங்க்ஷனில் தான் செய்யணும், இல்லை விசேஷ டைமில் தான் செய்யணும்ன்ட்டு இல்லைங்க. நமக்கு எப்போ தோணுதோ அப்போ செய்யலாம். நான் 3/4 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். பூந்தி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது நல்லா ஜல்லிச்சு சேர்த்துங்க. அப்போது பூந்தி நல்லா பந்து போல் உருண்டையாக சூப்பர் சாஃப்டாக வருங்க. ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சமையல் சோடா சேர்த்திக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையுமே ஒரே மோஷனில் கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டால் தான் நமக்கு கட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம பூந்தி நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக வருங்க. ஒரே கைப்பக்குவத்திலே கலருங்க. 250 ml தண்ணி எடுத்திருக்கேன். ஒட்டுக்கா ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஒரே மோஷனில் கலந்தீங்க அப்படின்னா பூந்தி நல்லா உப்பி வருங்க. இதுதான் இதோட டெக்னிக். அதுவும் இல்லாமல் பூந்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. ரொம்ப சிம்பிள் டெக்னிக். 1.5 கிலோவே நான் வெறும் 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டேங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட இந்த பூந்தியை ஈஸியாக பண்ணலாம். கைவிடாமல் அந்த விஸ்க் வச்சு 250 ml தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த பூந்தி ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். பூந்தி நல்லா உப்பி சூப்பர் சாஃப்டாக வரும். ஒரே மோஷனில் கலக்கும் போது அந்த பூந்தி நல்லாவே உப்பி வரும். இப்போ கொதிக்க கொதிக்க எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி மட்டும் எடுத்து உள்ளே ஊற்றிட்டு அதே மோஷனில் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இதுதான் மெயின் டிப்பு. இந்த டிப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பூந்தி சூப்பர் ஹிட்டான ரெசிபி தாங்க. நல்லா கலந்து விடும்போது அதோட கன்சிஸ்டன்சி இப்படி வர்ற மாதிரி நம்ம கலந்து ரெடியாக வச்சிடணும். நான் அடுப்பில் எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூந்தி பேட்டரி ரெடி பண்ணேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் யார் வேணும்னாலும் செய்யலாம். கண்ணு கரண்டி மட்டும் கொஞ்சம் சின்னதான குழியாக இருக்கணும். ரொம்ப பெருசாக இருந்தால் பூந்தியும் பெருசாக வந்துடும். நல்லா மீடியமாக இருக்கணுங்க. மாவு ஊற்றுனா இந்த மாதிரி ஃப்ளோ ஆகணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பூந்தி பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் பூந்தி ஃபெயிலே ஆகாது. மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம், கேஸ் லோ ஃப்ளேமில் இருக்கணும். எண்ணெய் அதிகமாக காயக்கூடாது. இந்த 2 மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கண்ணு கரண்டிக்கு மேலே மாவு ஊற்றிட்டு கரண்டியை அப்படி இப்படின்னு ஆட்டினாலே போதுங்க. ரொம்ப அதிகமாக ஸ்பீடாக ஆட்டிடக்கூடாது. அந்த காலியாக எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் குழிக்கரண்டியை வச்சு ஊற்றணும். ஒரு 10 செகண்ட் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக முத்தாக பூந்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான பூந்தி கிடைக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே ஒரு ஸ்வீட் பூந்தி, கார பூந்தின்னு பண்ணிக்கலாம். நம்ம பண்ணுறது ஸ்வீட் பூந்தி. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெய்க்கு கொஞ்சம் மேலே அவ்வளோதாங்க கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது அந்த மாவு பாருங்கள் நல்ல பந்தாக மேலே ஊறி வரும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் பூந்தி இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் பண்ணலாம். எத்தனை கெஸ்ட் வந்தாலும் ஈஸியாக ஸ்வீட் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம பூந்தி வெந்து எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் எல்லாம் கம்மியாகும்னு நினைப்பீங்கள்ல, இது எண்ணெயே குடிக்காதுங்க. அவ்வளோ சூப்பரான பூந்தி. நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோம் அதே அளவுக்கு தான் இருக்கும். கொஞ்சம் தான் கம்மியாகும். நம்ம பூந்தி இந்த மாதிரி ஊற்றும் போது எண்ணெய் எல்லாம் அதிகமாக வேஸ்ட்டும் ஆகாது. நமக்கு வேலை ஈஸியாகவும் முடிஞ்சிடும். கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழேன்னு லைட்டாக ஆட்டினா போதுங்க. ஈஸியாக பூந்தி முத்தாக வந்துடும். இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பூந்தி பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவில் நான் பூந்தியை கொஞ்சம் பக்கத்துலேயே கேப்சர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக விழுகுது பாருங்கள். சின்னதாக பூந்தி விழுகுது. இந்த மாதிரி விழுந்தாதாங்க கடையில் வாங்குகிற அதே மாதிரி பூந்தி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது நம்ம பூந்திக்கு ஜீரா பாகும் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாங்க. இதில் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஊற்றும் போது கீழே அங்கங்கே கொஞ்சம் நிற்கும் இல்லையா, அதை நல்லா தொடச்சிட்டு அடுத்த ரவுண்டு ஊற்றுங்க. அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணும்போது அந்த நீட்டமாக வரும்ல, அதெல்லாம் வராமல் பூந்தி நல்லா உருண்டையாக முத்தாக இருக்கும். ஜீரா பாகு ரெடி பண்ணுறது கூட ரொம்ப சிம்பிள் தாங்க. வெறும் 300 ml தண்ணி மட்டும் ஊற்றுறேன். அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம். இதுலேயே நல்லா ஜீரா பாகு ரெடி ஆகிடும். நான் 400 கிராம் சுகர் எடுத்திருக்கேங்க. ஒயிட் சுகர் சேர்த்துறேன். இதில் நம்ம நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்த முடியாது. ஒயிட் சுகர் போட்டால் தான் நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டாக இருக்கும். நான் 6 ஏலக்காய் சேர்த்துறேன். ஏலக்காய் தோலை கொஞ்சோண்டு கிள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துங்க.
இப்படி சேர்த்தும்போது ஏலக்காய் விதையெல்லாம் வெளியில் வராது. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. ஏலக்காய் பவுடராக கூட பண்ணி சேர்த்துலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும், அதாவது அரை கம்பி பதம். இந்த பதத்தில் ஜீரா பாகு வந்தாலே போதுங்க. 80% to 90% ஜீரா ஆறுனாலே போதும். நம்ம ரெடி பண்ண பூந்தியை அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அவ்வளோதாங்க. ஒரு 20 நிமிஷம் அந்த ஜீராவில் பூந்தியெல்லாம் ஊறி பூந்தி நல்லா பெருசாகிடும். இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே ஒரு ஸ்வீட் பூந்தி பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தாங்க. நம்ம வீட்லேயே செய்யும்போது அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப பெருசு தாங்க. சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பூந்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம தேவையான நட்ஸு, வெள்ளரி விதை எது வேணால் சேர்த்திக்கலாம். வேண்டான்னா நம்ம ஸ்கிப்பும் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். இந்த சிம்பிளான ரெசிபியை எந்த விசேஷத்துக்கும் ஈஸியாக பண்ணிடலாம்.